இன்றைக்கு யாராவது நம்ம வாழ்க்கையை பார்த்து உன் தேவன் எனக்கும் வேண்டும் என்று கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோமா? நம்மை பார்த்து யாராவது இவங்க கிறிஸ்துவ போல வாழ்கிறாங்க, உனக்குள் கிறிஸ்துவ அன்பை நான் பார்க்கிறேன், நீ கிறிஸ்துவ போல உத்தமமா இருக்கிறத பார்க்கிறேன் என்று யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? நீ இன்னும் உன் சரீரத்தை நீயே மறைத்துக் கொள்கிறாய். உன் இஷ்டம் போல தேவன் உனக்கு கொடுத்த சரீரத்தை பயன்படுத்துகிற தவிர அதை ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. உன் அனுதின வாழ்க்கையில கிறிஸ்துவ காட்ட முடியாமல் இருக்கிறாய். உன் நடத்தையில, உன் வார்த்தைகள் இன்னும் பழைய ஆதாமின் சுபாவமே காணப்படுது தவிர கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற மனது தெரியவில்லையே. சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்குள் ஆண்டவரை பார்க்க முடியுதா? நீங்க எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ போல பேசுறீங்க, நீங்க ஆண்டவரை போல நேசிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு எவ்வளவு பொறுமைங்க, உங்களுக்கு எவ்வளவு சகிப்புங்கன்னு குறைந்தது உங்களை உங்க மனைவி பாராட்ட முடியுமா? அல்லது உங்களை உங்களுடைய கணவர் ஒத்துக்கொள்வாரா, சொல்லுவாரா? அநேக முறை நம்ம வீட்டுல தான். ஏனென்றால் வீதியில பக்தி நல்லா இருக்குங்க, சர்ச்சில் பக்தி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உண்மையான பக்தி வீட்டுல தான் தெரியுங்க. அதுக்குதான் முன்பு சொல்லுவாங்க, வீட்டுல ஜெயித்து வெளியே ஜெயிக்கணும்னு. வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை என்பது போல அநேகர் வீட்டுக்கு வந்தாதான் அவங்க உண்மையான கேரக்டர் வெளியே வருங்க. நம்ம வீட்டார் நம்ம பக்தியை நம்பாவிட்டால் நம்ம பக்தி வீணுங்க. அது உண்மையான பக்தி இல்லவே இல்லை. 24 hours உங்களை வாட்ச் பண்ற உங்க பிள்ளைங்க உங்க பக்தியை நம்பணும். உங்க ஸ்பௌஸ், உங்க கணவன் அல்லது மனைவி உங்களுடைய பக்தியை கவனிப்பாங்க. எத்தனையோ முறை நம்ம அவங்களுக்கு கிறிஸ்துவை காட்டுவதற்கு பதில் நம்முடைய வார்த்தைகள்ல, நம்முடைய கோபத்தில, அந்த உக்கிரத்துல பிசாசை காண்பிக்கிறோம். மேல் மேல் வேஷத்தை மாற்றுவது, வழக்கங்களை மாற்றுவது, வார்த்தைகள் ஒகேபுலரி கூட மாற்றி விடுகிறாங்க. இன்றைக்கு நல்லாதான் இருக்கு. ஆனால் உள் மனது மாறாத போது ஒரிஜினாலிட்டி டக்குன்னு வெளியே வந்துருங்க. உங்க மனசு மாற வேண்டும். வெளியில வேற விதமாய் நடந்து கொள்கிறதுனால, வேஷ பாஷைகளை மாற்றுவதனால மட்டும் நம்ம பக்தி யதார்த்தமா இருக்காது. உன் இருதயம் மாற்றம் அடையணும். நீ சிந்திக்கிற விதம் மாற்றம் அடையணும். ஆண்டவர் ஜெபிக்கும் போது மறுரூபம் அடைந்தார். எந்த நாளுக்கு அந்த நாள் இந்த உலக கரைகளிலிருந்து நம்ம விடுவிக்கப்படும்படிக்கு, வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படி, உலக ஆசையிலிருந்து விடுபடும்படி, தூரமாகும்படிக்கு தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர்களாய் இருப்பதை கற்றுக்கொள்ளணும். ஜெபிங்க. நீங்க தனியா ஜெபிங்க. தேவனுக்கு உங்க பலவீனங்களை சொல்லிக் கொள்ளுங்க. எப்போதுக்கு அப்போது அவருக்கு ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க.